குளிர் காற்று சில்லு சில்லுன்னு அடிக்குது. ஓப்பன் பண்ணுவாங்க ரெனோவேட் பண்ணி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பார்க் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. லித்து மக்காமஷி டான்ஸ் எப்படி ஆடணும்? உனக்கு பீச் பரோட்டா, பீச் பரோட்டாவை பீச் பரோட்டா. அச்சோ என்ன சாப்பிட்றேன்? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ரேண்டம் டேஸ் vlog தான் பார்க்க போகிறோம். எனக்கு எக்ஸாமில் vlogல எல்லாமே ரொம்ப கஷ்டம். எங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு நேரம் போகலாம். விசாகன் குட்டி இன்னைக்கு என்ன டே ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து கிளாஸ் பார்ட்டி. லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலா? லாஸ்ட் டே ஆஃப் கிளாஸ். ஓகே ஓகே, என்ஜாய் பண்ணு. பாய். எக்ஸாம் நல்லா பண்ண. ஆல் தி பெஸ்ட். சாமி எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளவிடு. டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியுது மழை பெஞ்சிருக்கு அப்படின்ட்டு. எப்படா மழை பெஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் வந்து வெயில் வந்து வரவே இல்லை. சூரியன் வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கு போல். அதோட கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக குளிருது, சான்ஸே இல்லை. அப்படி ஒரு குளிர், மழை, வெயிலே இல்லை. கிளைமேட்டே இப்படி தான் போய்கிட்டு இருக்கு கொஞ்ச நாளாகவே கத்தாரில். எங்கள் காரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நேற்றுக்கு வந்து சாண்ட்ஸ்டாமு, அதோடு சேர்த்து மழை பெஞ்சு இந்த மாதிரி இருக்குது. எப்படியும் இந்த 2 வாரத்தில் ஒரு 4 தடவை வந்து ஃபுல் க்ளீனிங் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு அப்பப்போ அந்த டஸ்ட்டாக இருக்கேன்ட்டு தொடச்சிக்கிட்டே தான் இருந்தார். அப்படி இருந்துமே இப்போ பாருங்கள் செம்மையாக இதுவாயிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த காரை வந்து கழுவ கொடுத்துட்டு தான் நம்ம வெளியிலே எடுக்கணும். இப்படி அழுக்கோடு வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதனால தாங்க யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இங்கே ஒயிட் கலர் கார் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒயிட் கலர்னால் உங்களுக்கு வந்து அழுக்கு அந்தளவுக்கு தெரியாது. எங்களது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாகப்பழ கலர் சொல்லுவாங்களே, அந்த செரி ரெட் அந்த கலர் இது. அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு அதிகமாக என்னடா ஆச்சு பண்ணிகிட்ருக்க? சூப்பர் சூப்பர். அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. அச்சு பாப்பா செம்மையாக சுத்த ஆரம்பிச்சிட்டா. இப்போ விசாகனில் கொஞ்சம் வந்து சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அச்சு பண்ண அச்சு, 1 மோர் பண்ண. வா வா, வேறு லெவல் வேறு லெவல் அச்சு. இதை காமிச்சப்போ எனக்கே செம்மையாக சந்தோஷமாக இருந்துச்சு. செம்மையாக சிரிச்சிட்டு இருந்தோம் நாங்கள் 2 பேரும். என்ன உனக்கு எக்ஸாம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஆமாம், செம்ம டென்ஷனாக போய்கிட்டு இருக்குங்க 2 பேருக்குமே. அதனால் ஒரே பிஸியாக போய்கிட்டு இருக்கு எக்ஸாம்னால. அதனால தான் vlog வந்து சரியாக எடுக்க முடியல. லூலுக்கு ஷாப்பிங் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க. கிளைமேட் பாருங்களேன் செம்மையாக இருந்துகிட்ருக்கு. இப்போ மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. செம்ம பனி காற்று, குளிர் காற்று சில்லு சில்லுன்னு அடிக்குது. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 மணி. 12 மணிக்கு எப்படி இருக்குது பாருங்கள், இப்படிதான் இருக்குது. ஏதோ ஊட்டி கொடைக்கானலில் இருக்க மாதிரி ஒரே பனிமூட்டமாக இருக்குது. கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. என்ன ஒரு வேலையும் செய்யறதுக்கே சோம்பேறித்தனமாக இருக்குது. அதோட குளிர் தாங்க முடியல. வீட்டுக்குள்ளாரே ஜெர்கின் போட்டு தான் இருக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது. உதறுது. குட்டீஸை கூப்பிட்டு ப்ளே ஏரியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எல்லோரும் கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நேற்றுக்கே வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நேற்று பார்த்திங்கன்னா சரியான சாண்ட்ஸ்டாமோடு சேர்ந்து செம்ம குளிராக இருந்தது. அந்த அன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது. சரி ஓகே குட்டீஸை விளையாட வைக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு பார்க் வந்துட்டு எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க ரெனோவேட் பண்ணி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பார்க் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி இன்ஸ்டாவில் பார்க்கவும் நிறைய பேர் வந்து இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னு போட்டிருந்தாங்களா. சரின்ட்டு தான் கிளம்பியாச்சு. விசாகன் குட்டியும் ஸ்கேட்டிங் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு தான் இங்கே கூப்பிட்டு வந்தாச்சு. அவன் ஸ்கேட்டிங் பண்ண, அதுக்கப்புறம் குட்டீஸ் எல்லாம் ப்ளே ஏரியாவில் விளையாட அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாக போச்சு. இந்த ப்ளே ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஒரு பிளேஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நாங்கள் மேரேஜ் ஆனப்போ ஃபஸ்ட்டு வந்த ப்ளே ஏரியா பார்க் அப்படின்னா இது ஒன்று தான். அதோட வீட்டுக்கும் நியர்பை இருக்கிறதுனால எங்களுக்கு போர் அடிச்சதுன்னா சரி வாக்கிங் போகலாமா அப்படின்னு சொன்னதும் இங்கே கூப்பிட்டு வந்துடுவார். அதோட ஃப்ரெண்ட்ஸு கெட் டுகெதர் கேதரிங் அப்படி சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்கோம். அதோட இப்போ ரெனோவேட் பண்ணி வேறு
வேறு லெவலில் சூப்பராக ஆக்கிட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு. குட்டீஸும் அதோட வேறு லெவலில் என்ஜாய் பண்ணாங்க. 2 மணி நேரத்துக்கு மேலே விளையாண்டும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சரியான அழுக அடம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னா முருங்கைக்கீரை போட்டு சாம்பார் செஞ்சாச்சுங்க. நெக்ஸ்ட் ரசம், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பீன்ஸ் போட்டு பருப்பு உசிலி, அவரைக்காய் பொரியல். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச். அச்சு லித்து மக்காமஷி டான்ஸ் எப்படி ஆடணும்? சரியான வித்தக்காரியா இருப்பாளே அச்சு. அச்சு 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 லித்து இருங்க. உங்க 2 பேருக்கும் இது என்னது வாட்டர் பாட்டில் அந்த பாட்டு தெரியுமா? இப்போ நான் ஒன்று பல்லார்னு அறைய போடுறேன் அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அதான் அது ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுங்க. நீங்கள் 2 பேரும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அவள்கிட்ட சொல்லு. நீ சொல்லு லித்தோ. இப்போ நான் பல்லார் ரோட்லையாச்சு. ஐயோ வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே. கோல்டன் ஸ்பேரோன்னு ஒரு பாட்டு வந்துச்சுல்ல, அது தெரியுமா? சரி சொல்லுங்க. வணக்கம் மக்களே. சொல்லுங்க. எப்படி நம்ம சேனலை அப்சர்வ் பண்ணியிருக்கா பாருங்க. அச்சு நீங்க வாங்க, நீங்க சொல்லுங்க. அச்சு நீங்க சொல்லுங்க. ஹெல்த் மெடிக்கல் சென்டர் தாங்க வந்திருக்கேன். எதுக்கு அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இது ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இது பெருசாக ஆக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் போய் காமிச்சிட்டு வந்துட்டோம்னா டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு ஹாப்பி ஆயிரும். அதுக்காக தான் சரின்ட்டு கிளம்பியாச்சு. கன்சல்டேஷன், எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட்டு எல்லாம் கொடுத்துட்டு ஓகே அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க. எல்லாமே நார்மல் தான் அப்படி சொல்லிட்டாங்க. ஒன்றும் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாதுன்ட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் சென்டர் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த வருஷம் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதோட நான் இப்போ வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா 4வது தடவை ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். இப்படி தான் போகுது இந்த நியூ இயர். அப்பா இந்த 2025 போனால் போதுன்னு இருக்குது. வைட்டமின் டி தான் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்கு மட்டும் வந்துட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இங்கே நிறைய பேருக்கு வந்துட்டு நான் கேட்ட வரைக்கும் வைட்டமின் டி கம்மியாக இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கு வெயிலில் போய் நின்னா சரியாயிடுன்றாங்க. இந்த குளூரில் எங்கே போய் நிற்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டின்னர் சாப்பிட்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் லாஸ்ட் டைமே அந்த ஷாப்பில் வந்து போய் சாப்பிட்ருந்தோங்க. நல்லா இருந்துச்சு, புது கடையாக இருந்துச்சு. இவர் வந்து 2-3 தடவை வந்து நான் ஊருக்கு போயிருந்தப்போ சாப்பிட்ருக்காரு. நல்லா இருக்குது, ஒரு நாள் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு. சரின்ட்டு போயிருந்தோம் லாஸ்ட் டைம் ஃப்ரெண்டு கூட. நல்லா இருந்துச்சா, அதனால சரி நாங்கள் இந்த தடவை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. ரேட் வைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்தது. அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது, குவான்டிட்டியும் நல்லா இருந்தது. அதனால தான் சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. அதோட இந்த ஷாப்போட லொக்கேஷனும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து ரொம்ப பக்கம்தான். நியர்பை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளாரே நம்ம வந்து இங்கே ரீச் ஆகிடலாம். குட்டி, இந்த ஷாப்பில் லாஸ்ட் டைம் என்ன சாப்பிட்டேன்? நான் வந்து இந்த ஷாப்பில் லாஸ்ட் டைம் நான் பொடி தோசை சாப்பிட்டேன். பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இவ்வளோ பெருசாக இருக்கு. ஆமாம். பரோட்டாவா? நோ உனக்கு பீச் பரோட்டா. பீச் பரோட்டா. அச்சோ என்ன சாப்பிட்றேன்? பரோட்டா. நூல் பரோட்டாவா? நல்லா இருக்கா டேஸ்ட்டு? என்ஜாய். விசாகன் குட்டி, சப்பாத்தி எப்படி இருக்கு?
டேஸ்டாக இருக்கா? விசாகன் குட்டிக்கு வந்து பல்லு வலிக்குதா இப்போ தான், அதனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கார், சேடாக இருக்கார். சரியாக போயிடும். ஓகே, இன்றைக்குமே ஃபுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சரியான டேஸ்ட்டுங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. டின்னர் சாப்பிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நல்லா இருந்தது. இதோடு இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.